முருகன் பிளஸ்ல பொருட்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பொருட்களும் தரமாவும் இருக்கும், விலையும் நியாயமானதா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் கூடுதலா இன்னும் 2 இடங்கள்ல உங்களுக்காக. ஏற்கனவே மெல்போர்ன் சிட்டில பாயிண்ட் குக் கேரம்டவுன் இடங்கள்ல இருக்கிற நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் இப்போ எப்பிங் மற்றும் கிளைட் நார்த் இந்த 2 இடங்கள்லயும் ஆரம்பமாயிருக்கு. ஸ்ரீ முருகன் பிளஸ் since 1969. ஸ்ரீ முருகன் பிளஸ் எப்பவுமே மாஸ். இன்னைக்கு விருது வாங்க இருக்கும் ஒவ்வொருவரின் முழு பதிவுகள், அவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாமே நம்மளுடைய வலைதளத்தில் முழுமையாக பதிவேற்றிருக்கோம். இன்னைக்கு அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தான் நம்ம சொல்ல போகிறோம். முதலாவதாக லிங்குவிஸ்டிக்ஸ் அவார்ட். தமிழ் மொழி மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய எழுத்தாளர், வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர், இன்னும் கண்ணியாக, சங்க இலக்கிய காட்சிகள் போன்ற படைப்புகளால் புகழ்பெற்ற இவர் விக்டோரியாவில் தமிழ் மாணவர்களுக்கான பேச்சு, இசை போட்டிகள் முன்னெடுத்தவர் மற்றும் வானமுதம் தமிழ் வானொலியில் பணியாற்றியவர். செந்தமிழ் செல்வர் உட்பட பல விருதுகளை பெற்ற இவரது பணி ஆஸ்திரேலியாவிலும் உலக தமிழ் சமூகத்திலும் நீங்காத தடத்தை பதித்துள்ளது. Linguistics Awards goes to... The Linguistic Award goes to Mr. S. Sri Skandaraja. Sri Skandaraja அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். லிங்குவிஸ்டிக்ஸ் அவார்ட் ஃபீமேல் கேட்டகரியில் நேசா ஆறுமுகம் பிரபல எழுத்தாளர் மற்றும் கலாச்சார பாதுகாப்பாளர், தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றியவர். இவரது சமீபத்திய புத்தகம் கும்பகோணம் ஒரு புனித புறப்பாடு மற்றும் தமிழ்நாட்டின் பொதிகைகள், யாழ்ப்பாண தமிழ் சமையல், நவகிரகத்தின் குறும்படங்கள் உலகளாவிய தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தியவை. மேலும் ட்ரீம் ஆஃப் தி ட்ரேப், தி ஐ ஆஃப் இந்தியா போன்ற மேடை படைப்புகளும் அவரது தமிழ் பாரம்பரியத்தின் மீது உள்ள உறுதியை வெளிப்படுத்துகின்றன. பரம் சார்பாக VTA-விலிருந்து ஒரு நபர் வந்து இந்த விருதை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். Actually, the Linguist Award goes to Ms. Nesa Arumugam. On behalf of Nesa Arumugam, we'll request Param from VTA. Thank you. Arts and Cultural Development Award. சக்தீஸ்வரா ஸ்கூல் ஆஃப் டான்ஸின் நிறுவனர் ரதிகா ரவி, கல்வியாளர் மற்றும் பல விருதுகளுக்கு சொந்தமான கலைஞர். மெல்பர்னில் பரதநாட்டியம் மற்றும் கலாச்சார விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். Faces of Wyndham போன்ற திட்டங்களில் பங்களிப்பது, விந்தம் கல்ச்சுரல் சென்டரில் நிகழ்ச்சிகள் மற்றும் விக்டோரியாவின் முன்னணி பள்ளிகளில் வகுப்புகள் வழங்கியுள்ளார். சமீபத்தில் லாட்ரோப் ஆஸ்திரேலியா டே அவார்ட் மற்றும் ஸ்காப் விருதுகளுடன் கௌரவிக்கப்பட்டுள்ளார். 2024 Arts and Cultural Development Award goes to Shaktishwara School of Dance, Dr. Ratika Ravi. அடுத்ததாக Community Service and Support, Elder Empowerment and Excellence Award. திரு தர்மராஜ் மற்றும் திருமதி கீதா தர்மராஜ் 2010ஆம் ஆண்டில் மெல்பர்னுக்கு வந்த பிறகு முதிய தமிழ் குடியினருக்கு ஒரு வலுவான ஆதரவு சூழலை உருவாக்கி உள்ளனர்.
சிறிய சந்திப்புகளுடன் துவங்கி அவர்களின் குழு உற்சாக பறவைகள் 167 உறுப்பினர்கள் கொண்டதாக வளர்ந்துள்ளது. அவர்களின் முன்முயற்சிகள், மாதாந்திர சந்திப்புகள், திருவிழாக்கள் மற்றும் பயணங்கள் மூலம் முதியவர்களுக்கு சமூக அமைப்பு, நட்பு மற்றும் குடும்பத்தின் உணர்வுகளை வழங்குகிறது. முதியவர்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய மற்றும் ஒத்துழைப்பான சூழலை உருவாக்குவதில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தலைமை திறனின் முக்கியமான உதாரணமாக உள்ளது. 2024 Community Service and Support Award for Elder Empowerment and Excellence Award Mr. Thiru Dharmaraj and Thirumati Geeta Dharmaraj. அடுத்ததாக சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் ஜெயராமன் தட்சிணாமூர்த்தி. புதுச்சேரியை ஐடிஐ பின்புலமாக கொண்ட இவர் ஹெல்ப் ஃபார் பீப்புள் என்ற குழுவை தொடங்கி மக்களுக்கு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஜேஆர்டியின் வழிகாட்டுதலால் பல சமூக உறுப்பினர்கள் தங்கள் தினசரி செலவுகளை சேமிக்க செய்துள்ளனர். மேலும் அவரது அர்ப்பணிப்பான வேலை வாய்ப்பு குழு பல புதிய குடியேற்றவர்களுக்கு தங்கள் முதல் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க உதவியுள்ளது. இது அனைவருக்கும் மிக பயனுள்ள வகையில் செயல்படும் இந்த சமூக சேவையை பாராட்டி The 2024 Social Influencer Award goes to Mr. Jayaram Dakshinamurthy. அடுத்ததாக Humanitarian Overseas Service Award ஜெகநாத் ஜெயக்குமார். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் கல்வி, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு முக்கிய பங்களிப்புகள் செய்துள்ளார். ஆஸ்திரேலிய தமிழர்கள் வெல்ஃபேர் அசோசியேஷனின் செயலாளராக அவர் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவி செய்து கிளீன் இந்தியா டிரைவ் போன்ற திட்டங்களை முன்னெடுத்து 450 மாணவர்களுக்கு நிதி திரட்டியுள்ளார். மேலும் அவர் நிறுவிய ஆன்லைன் தமிழ் அகாடமி 18 நாடுகளில் தமிழ் மாணவர்களுக்கு கற்றுத்தரவும் வீட்டு பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கவும் செயல்புரிந்தது. Ostamar TV 2024, the Humanitarian Overseas Services Award goes to Mr. Jagannath Jaykumar. அடுத்ததாக Inspiring Versatile of the Year Mr. Raj Narayanan. பல துறைகளில் தலைமை பொறுப்புகள் மற்றும் சமூக சேவைகள் மூலம் பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தியவர். விக்டோரியா தமிழ் அசோசியேஷனில் செயல்பட்டு இலங்கையில் மனிதநேயம் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். விக்டோரியாவில் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க தமிழ் பள்ளிகளுக்கு ஆதரவளித்து கலாச்சார பெருமையை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துள்ளார். 2024 Inspiring Versatile of the Year, Mr. Raj Narayanan. அடுத்ததாக Voluntary Contribution for Multicultural Society விஜே அகாடமியின் விஜிஷா 2017 முதல் கலை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் சிறந்த பங்களிப்பை அளித்து யங் சயின்டிஸ்ட் போட்டி போன்ற முன்னெடுப்புகளை ஆரம்பித்துள்ளார். 2021 அவர் சோல் ஸ்பேஸ் அமைப்பை நிறுவி மூத்தவர்களுக்கு யோகா, மனநல ஆதரவு மற்றும் பல சேவைகளை வழங்கி வருகின்றார். குவென்டின் பினா கம்யூனிட்டி சென்டரில் பணியாற்றி ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தன்னாளர்கள் சேவை செய்து மேலும் அகதிகளாக வந்த பெண்களுக்கு ஆதரவு அளித்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் சேவைகளை செய்து வருகிறார். 2024 Voluntary Contribution for Multicultural Society, Ms. Vidisha Venkatraman. Women Empowerment Award விக்டோரியா பன்முக கலாச்சாரத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்பு சேவையை வழங்கிய ஒரு மதிப்புக்குரிய தலைவர் மற்றும் வழிகாட்டியாக சிவந்தி குருமூர்த்தி இருந்துள்ளார். சமூக தலைவர் மற்றும் கலாச்சாரம் மற்றும் மொழி பரிமாணங்களில் பல வகை குழுக்களுக்கு ஆதரவாக பணியாற்றி பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல மாற்றங்களை முன்னெடுத்து நம் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
2024 Women Empowerment Award goes to Ms. Sivandi Gurumurthy. Ms. Sivandi, we would like you to stay back on stage. ஸோ அடுத்ததாக ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். இந்த வருஷம் இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு அவார்டாக இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துருவோம். துஷ்யந்த் ஷாலின் தன்னுடைய அர்ப்பணிப்புடன் தென்னிந்திய இசையை மேம்படுத்தும் ஆர்வம், விளையாட்டுகளில் ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூகத்திற்கான முக்கிய முன்னெடுப்புகளை வழிநடத்துவது, தலை சிறந்தவர் மாணவர்களாக ஒருவர் இருப்பதும், மேலும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக திகழும் துஷ்யந்த் கல்வி, இசை, விளையாட்டு மற்றும் சமூக சேவைகள் பெற்றுள்ள சாதனைகள் மூலம் அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். 2024 Special Jury Award, Young Inspiring Versatile, Mr. Dushyanth Shalil. He's the son of Sivandi. So அதனால தான் I don't think அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த அவார்ட் நடக்கிறது. அந்த பையனும் என்னடா திடீர்னு மேரி கூப்பிடுறீங்களான்னு ஒருத்தாப்புல very proud moment. Thank you. தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட் goes to காள். காள் திரைப்படம் முழுக்க மெல்பர்ன் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். தயாரிப்பாளராகட்டும், டைரக்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, நடிகர்கள் எல்லாமே லோக்கல்லி, எல்லாமே இங்க இருக்க மக்கள் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு படம். இங்கே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் காள் தமிழ்நாட்டில் வெளியீட்டு கிடைத்ததோடு ஆஹா தமிழில் உலகம் முழுவதும் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் பரிசுகளை வென்றுள்ள இப்படம் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை பிரதிபலிக்கிறது. The 2024 Tamil Feature Film Award goes to Kaal by Mohan Raj Vijay. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காடு திரைப்படத்திற்கு காரணமாக, இந்த அவார்டு வாங்க காரணமாக இருந்த ஹூவர் நாமினேட் பண்ணவங்க, ஜட்ஜஸ் அஸ் வெல் அஸ் ஆஸ்தமிழ் டிவி, அவங்களுக்கு என்னோட பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். அது ஒரு தமிழ் முழு நீள திரைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இல்லாமல் வந்து நான் ஐ எம் நாட் அ ஃபில்ம் மேக்கர், ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு கோ ப்ரொடியூசர்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு செல்வா கதிரேசன் அண்ட் அவரோட பார்ட்னர் கிரு ஆனந்த்ராஜ், அப்புறம் அசோசியேட் ப்ரொடியூசர் ஆஷாத் காமல், இவங்க வந்து ஃபஸ்ட்டே ரிஸ்க் சொல்லிட்டேன். 99.9% போட்ட பணம் வராது, இல்லை 100% வரவே வராதுங்க, ரொம்ப கஷ்டம் இது. அது இல்லாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அது ஒன்று. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. ப்ளஸ் என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஃபெரோஸ் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க எல்லாரும் அவங்களோட ஒத்துழைப்பு, அதாவது அவங்களோட கோஆப்ரேஷன் சப்போர்ட் தான் இந்த படத்தோட வெற்றி. அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஃபைனலி வந்து ஒரு தமிழ் படம் வந்து எடுத்துகிட்டு வெறும் மெல்பர்னில் மட்டும் ரிலீஸ் பண்ணால் ஆகாது, அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும். இது ஆக்சுவல் எய்ம் என்னென்னா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் என்னென்னா படம் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட் கோவிட் என்ன ஆச்சுன்னா, தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான், தமிழ்நாட்டில் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் ஓடிடிக்கு படம் போவோம் அப்படின்னு. இது வந்து ஹோல் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஷார்ட் ஐ மீன் ஸ்மால் பட்ஜெட்டட் ஃபில்ம்க்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ என்னென்னா ஸ்டார்ஸ் யாருன்னா இருக்கணும், பெரிய ஸ்டார்ஸு, இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேக்கப் இருக்கணும்,
இல்லை அவங்களோட ப்ரொடக்ஷனாக இருந்தால் தான் வந்து ஓடிடியில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக வந்து ஹெல்ப் பண்ண என்னோடய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் வந்து என்எஸ்சி நார்த்தர்கா சவுத்தர்கா செங்கல்பட்டுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு. என்எஸ்சியோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ் பிக்சர்ஸ் ஜி ஸ்ரீனிவாசன். அவர் வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். அவர் ஹெல்ப் பண்ணாத தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சு. அதனால தான் படம் வந்து ஆஹா தமிழில் ஓடிடி சேனலில் இருக்குது. ஸோ இந்த அவார்டு எல்லாம் வந்து அவங்க எல்லாருக்குமே சாரும். இங்கே அந்த படத்தை பார்க்காதவங்க ஆஹா ஓடிடி தமிழ் சேனலில் இருக்குது, ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மோகன். அடுத்ததாக வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஃபார் மல்டிகல்ச்சரல் சொசைட்டி ரஜினி சோமசுந்தரம். தமிழ் மற்றும் பல்வேறு கலாச்சார அமைப்புகளில் குறிப்பாக விக்டோரியா தமிழ் சங்கம், இந்து சொசைட்டி ஆஃப் விக்டோரியா மற்றும் சிவா விஷ்ணு கோவில் ஆகியவற்றில் செயல்பட்டு பல்துறை கலாச்சார சமூகத்தை வளர்த்ததில் சிறப்பான பங்காற்றியுள்ளார். பல்வேறு சமூகத்தினருடன் தொடர்பு கொண்டு அரசியல் குழுக்களுடன் சேர்ந்து பணியாற்றி திறன் ஒருங்கிணைந்து மற்றும் சமத்துவ சமூகத்தை கட்டியெழுப்புவதில் அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. 2024 Voluntary Contribution for Multicultural Society goes to Mrs. Ranjini Somasundaram. பார்வதி சொன்னார், there is a woman behind every man's success. So last 47 years and the husband was the man who was எல்லாரும் அவர் தான் இந்த தமிழ் இதுக்கு சென்றவர். அவருக்கு பின்னால் நான் இருந்தபடியா எனக்கு சந்தோஷம். some people have recognized me. நன்றி. Thank you. Voluntary contribution for multicultural society அதே கேட்டகரியில் மிஸ்டர் வர்ணன் கணேஷ பிள்ளை. விக்டோரியாவின் தமிழ் சமூகத்தில் இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார். தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் கலைகளை பரப்புவதில் ஆர்வமுடன் செயல்பட்டுள்ளார். முக்கிய அரசியல்வாதிகளின் ஆலோசகராகவும் அவர் பல்வகை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தியுள்ளார். அவரது முயற்சிகள் இளம் ஆஸ்திரேலிய தமிழர்களை அரசியல் மற்றும் பொது சேவையில் ஊக்குவிக்கின்றது. 2024 Voluntary Contribution for Multicultural Society, Mr. Varnan Ganesha Pillai. யங் என்டர்பிரினர் அவார்ட் கார்த்திகேயன் விஸ்வநாதன் பிப்வால்ட் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் ஆவார். இந்த ஆண்டு யங் எமர்ஜிங் என்டர்பிரினர் விருது பெற்றுள்ளார். பிப்வால்ட் இந்திய நலத்துறையின் கொள்கைகள் மூலம் ஆஸ்திரேலியர்களுக்கு உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஏஎன்இசட்டில் சிறந்த டிஜிட்டல் ஆரோக்கிய ஸ்டார்ட் அப்பாக அறிவிக்கப்பட்ட பிப்வால்ட் பல்வேறு நிறுவனங்களுடன் கைகோர்த்துள்ளது. கார்த்திகின் தமிழ் சமூகத்தின் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் பணிகள் மற்றும் உடல்நல மேம்படுத்தும் வகையில் நடத்தப்படும் ஓட்டப் போட்டிகளும் பல தமிழ் அமைப்புகளுக்கு ஆதரவாக உள்ளது. 2024 Young Entrepreneur Award Karthikeyan Vishwanathan. அவர் சார்பாக அவர் மனைவி இங்கு இருக்கிறார். Successful Entrepreneur Award SNS Event Specialist குகந்தினி மற்றும் ராஜதாயரப்பன். SNS Event Specialist நிறுவனத்தின் நிறுவனர் ஜோசிப்பாக ABA அவார்ட்ஸில் விக்டோரியாவின் பெஸ்ட் வெட்டிங் ஸ்டைலிஸ்ட் விருதுகள் பெற்றுள்ளனர். 17 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம், கலைத்திறன் மற்றும் தனித்துவமான பொருட்கள் மூலம் அவர்கள் தமிழ் சமூகத்தில் திருமண வடிவமைப்பில் முன்னணி இடத்தில் வகிக்கின்றனர். அதுபோக பல தமிழ் அமைப்புகள் மற்றும் பல விஷயங்களில் தமிழ் சொந்தங்களுக்கு இலவசமாக பல உதவிகள் செய்து வருகின்றனர். 2024 Successful Entrepreneur Award goes to SNS Event Specialist Kugandini and Raj Thyaparan.
அடுத்ததாக ஆஸ்தமிழ் டிவியின் தமிழ் ஐகான் ஆஃப் த இயர் சந்தியன் சச்சிதானந்தம் 2008ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மொழி மற்றும் சமூக இணைப்புகளை மேம்படுத்தி அர்ப்பணிக்கப்பட்ட சமூக தலைவராக செயல்பட்டு வருகிறார். கேசி தமிழ் மன்றத்தின் முந்தைய தலைவர் மற்றும் பாரதி அகாடமியின் பிரின்சிபலாகவும் அவரது தன்னார்வ பொறுப்பும் தலைமைத்துவமும் பலருக்கு பின்பற்றக்கூடியவையாக இருக்கின்றன. சதியனின் கடுமையான அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்படுத்திய பங்களிப்புகளும் அவரை ஆஸ்தமிழ் டிவியின் இந்த ஆண்டின் தமிழ் ஐகான் விருதை பெற தகுதியுள்ளவராக ஆக்கியுள்ளது. The 2024 Ostamil Tamil Icon of the Year award goes to Mr. Satyan Sachidanandam. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் அவார்ட் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் முத்துசுவாமி. மெல்பர்ன் தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணித்து தொடர்ந்து வேலை செய்பவராகவும் தமிழ் கலாச்சாரத்தை காக்கும் மற்றும் மேம்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். மெல்பர்ன் முத்தமிழ் மன்றம், தமிழ் கன்சோர்டியம் ஆஃப் விக்டோரியா மற்றும் வேதாம் தமிழ் பள்ளி போன்ற அமைப்புகளில் செயல்பட்டு இரத்த தான திட்டங்கள், வெள்ள நிவாரண பிரச்சாரங்கள் மற்றும் சமூக நீதி சேகரிப்பு நிகழ்வுகள் போன்ற முக்கிய முயற்சிகளில் வழிநடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி ஆதரவு திட்டங்கள், மனிதத்துவ உதவிக்கான நிதி திரட்டல் பணிகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார். The 2024 Community Service and Support Award, Mr. Gopalakrishnan Muthuswamy. இதைத் தொடர்ந்து இவர் செய்த பணிகள் எண்ணிலடங்காத பணிகள் என்பதால் இந்த வருடத்திற்கான ஆஸ்தமிழ் டிவியின் பினிக்ஸ் அவார்ட் goes to கோபாலகிருஷ்ணன் முத்துசாமி. The 2024 Ostamil TV Phoenix Award goes to Gopalakrishnan Muthuswamy. எண்ணிலடங்காத சிறப்பான பணிகள் செய்த கோபாலகிருஷ்ணன் முத்துசாமி அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்திற்கான Phoenix Award. Once again, the 2024 Tamil TV, Ostamil TV Phoenix Award, Mr. Gopalakrishnan Muthuswamy. வாழ்த்துக்கள். அடுத்ததாக Outstanding Contribution to Victorian Community, பாரதி அகாடமி. பாரதி அகாடமி 1994ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. விக்டோரியாவில் தமிழ் கல்வியை மாணவர்களிடம் கொண்டு சேர்த்து VCE தேர்வுகளில் வெற்றி பெற வழிகாட்டி தனிநபர் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்றின் போது தமிழ் ஆன்லைன் உலகமெங்கும் என்ற திட்டத்தை முன்வைத்து தமிழ் கற்றலை உலகளவில் விரிவுபடுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு தனது 30வது ஆண்டு விழாவை கொண்டாடும் பாரதி அகாடமி பல முயற்சிகளில் மூலம் தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தி எதிர்கால தலைமுறைக்கு ஒரு செழிப்பான வாரிசுகளை உறுதி செய்து வருகிறது. 2024 Ostamil TV Outstanding Contribution to Victorian Community Award goes to Bharati Academy. அடுத்ததாக ஒவ்வொரு வருடமும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இந்த வருடம் மௌவை நித்யானந்தன் அவர்களுக்கு அவருடைய செயல்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் உள்ள தமிழ் சமூகத்தில் எழுத்தாளர், கவிஞர், நாடக கலைஞர் மற்றும் கல்வியாளராக செயல்பட்டுள்ளார். பாரதி அகாடமியின் நிறுவனர் மற்றும் இயக்குநராக தமிழ் மொழியை VCE பாடமாக அறிமுகப்படுத்தியவர். உலக அளவில் புகழ்பெற்ற குழந்தை நாடகங்கள் பாப்பா பாரதி வீடியோ காட்சி தொடர் மூலம் தமிழுக்கு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளார். சமீபத்தில் சிலப்பதிகாரம் காவியத்தை பாரம்பரிய நாடகமாக மாற்றி காட்சிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் மனநல ஆதரவு மற்றும் காரிக வேளாண்மை மாடல் பண்ணையை நிறுவியுள்ளார். The last and final award for the night,
The 2024 Oz Tamil TV Lifetime Achievement Award goes to Mr. Mavai Nidhyanandan. அனைவரும் தங்களுடைய கரவொலி அழகாக எழுப்பி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கி இருக்கிறவர்களுக்கு படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிமிடம் மட்டும் பேசுவேன். என்னை கௌரவப்படுத்தியதுக்கு நன்றி. ஆனால் அது முக்கியமல்ல. நீங்கள் எல்லோரும் டிசம்பர் 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நீங்கள் எல்லோரும் தமிழ் ஆர்வலர்கள் டிசம்பர் 6 மட்டும் ட்ரம் தியேட்டரில் நடக்கப் போகின்ற சிலப்பதிகாரம் கூத்தரங்கத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னை கௌரவிப்பதற்குரிய உரிய முறையாகும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்கும். Arts and Culture Award for this year goes to Yogan Kandaswamy, and can we request Sivandi to collect it on behalf of him? விருதுகளை பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். விருதுகளை வழங்கிய எங்களுடைய சிறப்பு விருதுகளுக்கும் நன்றி.